வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரியாணிக்கு தொட்டுக்கிற கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் பேனில் வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, சிவப்பு மிளகாய், இது கூடவே கசகசா, தனியா, சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை வெறும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட தேங்காவும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் மிளகு, வெந்தயம் போட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இது கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பிரியாணிக்கு தொட்டுக்கிற கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.